என்னங்க பையனை காணோம். ஐயோ பையனை காணுமே. அழாதீங்க அண்ணி, சந்தோஷம் நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம். கடத்திட்டு போயிருக்கிறவன் ரொம்ப தூரம்லாம் போயிருக்க மாட்டான். ஆமாங்க்கா, அண்ணனோட ஃப்ரெண்டும் வந்து போலீஸ் தானக்கா, அவர் கண்டுபிடிச்சிருவாரு, கவலைப்படாதீங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? ஒன்னே கண்ணே கண்ணுன்னு பெற்று வச்சிருந்தானே, அவனை இப்படி பண்ணிட்டாங்களே. ஐயோ. அழாத ஸ்டெல்லாமா, அழாத. அழாத ஸ்டெல்லாமா, அழாத. அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் வேணுமா? அதனால என்ன நடந்துச்சோ பதட்டப்படாம பயப்படாம முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பயப்படாம சொல்லுமா. அண்ணா வழக்கம் போல் காலையில் 6 மணிக்கு எழுந்துச்சிட்டானே, பால் எடுக்கலான்னு வெளியில் போனேண்ணே. என்ன கதவு திறந்துருக்கு? நைட்டு பூட்டை மறந்துட்டோமோ? வயசாக ஞாபக மருதி அதிகமாயிருச்சு போல இருக்கு. என்ன கேட்டும் திறந்துருக்கு? இவரு இவ்வளவு சீக்கிரம் எழும்ப மாட்டாரு. காலையிலே என்ன பிரச்சனை ஆரம்பிக்க போறாளோ? சந்தோஷ், 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 என்னங்க பையனை காணுங்க. ஐயோ பையனை காணுமே. சந்தோஷ், யார் கடத்திட்டு போயிருக்காங்கன்னு தெரியலண்ணே. எனக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்லண்ணே, சீக்கிரம் கண்டுபிடிங்கண்ணே. இந்த வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்காமா? அக்கா, அந்த மனு வீட்டில் என்னக்கா ஒரே சலசலப்பா இருக்கு? அது ஒன்றும் இல்லை, அந்த வீட்டில் திருடம் புகுந்துட்டானா. ஐயோ, பெரிய திருட்டா? ஆமாக்கா, 10 சவர நகைய காண இல்லையா? ஏது 10 சவரம்? ஆமா அப்பு. நீ பார்த்த? ஆமா அப்பு பார்த்தேன். 10 சவரன். ஏதோ சும்மா ஒன்று சொல்லாதீங்கம்மா, போய் வேலையை பாருங்கம்மா. சாயங்காலம் என்ன பண்ணுற, அந்த ஃபைலில் கொண்டு வந்து என் டேபிள் மேலே வச்சிரு, சரியா? ஓகே சார். சாகர், சிசிடிவி கேமரா அங்கே இருக்கு பாரு சாகர். தம்பி போய் அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு வா. ஓகே சார். பையனை லோக்கலில் தேட அனுப்பிச்சிருக்கீங்களா? என் மச்சானுங்க 2 பேர் போயிருக்கானுங்க, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். என் பையன் கிடச்சிருவான்ல சாகர். கவலைப்படாத மனம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு வேளை யாராவது கடத்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்குலாம் ஒரு ரேன்சர் கால் நமக்கு வரும். பயப்படாதீங்க, பண்ணிடலாம், சரிங்களா? எப்படியாவது என் பையன் கிடச்சிடணும்ப்பா. சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாரும் கால் பண்ணிக்கலாமா? அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் தெரியாதுண்ணே, இப்போதாங்க புது ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கான். நிறைய ஃப்ரெண்ட்ஸு கூட யாரும் இல்லைண்ணே. நேற்று நைட்டு வந்து கோவமா ஏதாவது வீட்டில் சண்டை போட்ட நடந்துச்சாமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கண்ணே. ஆனால் நான் நைட்டு தண்ணி குடிக்க எழுந்தேண்ணே. அப்போ ஆள் அவன் தனியாக உட்காந்துட்டு இருந்தானே. தனியாக இருந்தானா? என்ன டைம் இருக்கும்? அப்போ ஒரு 1 மணி இருக்கும்ண்ணே. 1 மணி? டேய் சந்தோஷ், என்ன பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில்? இல்லைம்மா, தூக்கம் வரல. சரி சீக்கிரம் போய் படுடா, டைம் ஆகுது. சரிம்மா. ஆனால் அவன் கண்ணு மட்டும் ரெட்டாக இருந்துச்சுண்ணே. நைட்டு அவன் தூங்காதனால தான் அப்படி இருக்கோன்னு நினச்சிட்டேண்ணே. அப்போது நைட் ஏதோ நடந்திருக்கு. சந்தோஷ் ஃபோன் இருக்கா? உள்ள இருக்குண்டா, போய் தேடி பார்க்கலாம். என்னது தேடணுமா? பையனை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்க மாட்டியா நீ? சார் ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு சார். கிடச்சிருச்சா? சரி போய் பார்க்கலாம் வாங்க. சார் ஃபுட்டேஜ் பாருங்க சார். ப்ளே பண்ணுங்க. ரீவைண்ட் பண்ணுங்க. மனோ ஒரு யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? ப்ளே பண்ணுங்க. நிறுத்துங்க. ஜூம் பண்ணுங்க. கட்டாவது பார்த்தீங்களா?
அவ யார்கிட்ட பேசுறா பாருங்க. அது என்னன்னு விசாரிங்க. அப்படியே வந்து அவன் பேசுறான் பார்த்தீங்களா, அந்த வீட்டை போய் விசாரிச்சுட்டு வாங்க. போங்க. ஓகே சார். யார் இந்த வீட்டில் இருக்கா? அந்த வீட்டில் ஒரு வயசானவர் இருப்பார், மற்றபடி யாரும் இருக்க மாட்டாங்க. ஆமாங்கண்ணே, அவன் இங்கே இல்லைன்னா அங்கே தான் இருப்பான். சின்ன வயசுலேருந்தே அங்கே கொஞ்சம் அட்டாச்சாக இருப்பாண்ணே. சரி வாங்க போய் பார்ப்போம். அவர்கிட்ட கேட்டால் நமக்கு எதாவது தெரியும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். அக்கம் பக்கம் ஏதாவது விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன் சார். காலிலேருந்தே அங்கே வீடு பூட்டி இருக்கான். காலிலேருந்து வீடு பூட்டி இருக்கா? உள்ளே போனவன் எதுக்கு போனான்னு தெரியல, எப்போ வெளியே வந்தான்னு தெரியல. என்ன நடந்துச்சு? அந்த பெரியவர் எங்கே போனார்? இதெல்லாம் தெரியாமல் ஒரு முடிவுக்கு வர முடியாது தம்பி. சார், ஒருவேளை அந்த பெரியவர் காசுக்கு ஆசைப்பட்டு எதனா செஞ்சிருப்பாரோ? அப்படியும் இருக்கலாம். ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜோ வேற எந்த விட்னஸ் இல்லாமல் நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது. சிசிடிவி ஃபுட்டேஜ் எதனால கட்டாச்சு பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். அங்கே கேபிள் நெட்வொர்க் ஏதோ கட் பண்ணியிருக்கான். கேபிள் கட் ஆயிடுச்சா? சம்திங் ஃபிஷி. அக்கா, அந்த வீட்டில் இந்த பையனை காணோமா, தெரியுமா? அட நீ வேற, அவன் காணாம போகலையா, 10 சவரன் நகைய தூக்கிட்டு ஓடி போச்சு. எது நகை எடுத்துட்டு போனதை நீ பார்த்த? ஆமா அப்போ, அப்படிதான் அங்க போலீஸ் சொல்லிட்டு இருக்கு. சும்மா புறணியெல்லாம் பேசிட்டு தான் இருப்பீங்களாம்மா நீங்கள்? போங்கம்மா, உங்களுக்கு வேற வேலை இல்லைம்மா அட உங்களுக்கு. ஏன்ப்பா எங்கள் மேலே எரிஞ்சு விழுவுறீங்க? இருக்கிறது தான் நாங்கள் சொன்னோம். வாக்கா அங்கிட்டு போவோம். காலைல 4 மணிக்கு போனா, ஆனால் 5 மணிக்கு. சார் சார், கீழே யார் பாருங்க, சத்தம் வருது. என்னம்மா? சார் கிட்ட பேசணும் சார். சார் வரேன்ப்பா. என்னப்பா, எந்த விஷயத்தை சார், வந்திருக்காங்க? எவ்வளோ கேட்டாலும் சொல்ல மாட்டிருக்காங்க. உங்ககிட்ட தான் சொல்லணுமா? என்னம்மா, என்ன சொல்லுங்க. ஐயா, அந்த பையனை நான் காலையில் பார்த்தேன்யா. அவன் தயங்கி தயங்கி நடந்து வந்துட்டு இருந்தான்யா. தம்பி தம்பி நில்லுங்க. நீங்கள் பால்ராஜ் பேரன் தானுங்களே? என்னப்பா இவ்வளோ காலையில் கிளம்பிட்டீங்க? டியூஷனுக்கு போகிறேன் டி. டியூஷனுக்கா? வெறும் கையை வீசிட்டு போகிறீங்க? அப்புறம் என்னத்தை போய் படிப்பீங்க? நேற்று டியூஷனில் வச்சுட்டு வந்துட்டேன். என்னமோ போ. இந்த காலத்து படிப்பை புரிஞ்சிக்கவே முடியல. அந்த காலத்தில் நான் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். அந்த காலத்தில் அது டாக்டருக்கு சமம். இதெல்லாம் இங்கே யார்ட்டையும் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த பையன் வேற ஏதாவது உங்ககிட்ட சொன்னானா? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையா. அவன் திரும்பி திரும்பி பார்த்துட்டு வேகமாக போயிட்டான்யா. சரிம்மா, நீங்கள் போங்க. இப்போ வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கூப்பிடுறோம். தெரியும் தெரியும் ஐயா. எத்தனை போலீஸ் படம் பார்த்துருப்பேன் நான். இது வரைக்கும் நடந்து வச்சு பார்க்கும்போது 2 வாய்ப்பு இருக்கு. ஒன்று, சந்தோஷ் வந்து தானாக பிளான் பண்ணி போயிருக்கணும், இல்லை இந்த பூட்டி இருக்கிற வீட்டில் ஆள் தான் கடத்தி வச்சிருக்கணும். அந்த ஆளை கண்டுபிடிக்காம நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அண்ணன், அந்த வீட்டில் ஒரு வயசானவர் தானே இருப்பார். ஆமாம் சாகர், ஆனால் சந்தோஷ் அடிக்கடி அவர் கூட தான் இருப்பான், அதனால அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே நேரம் சந்தோஷ் தானாலாம் வீட்டை விட்டு போக மாட்டாங்க. அவனுக்கு எந்த குறையும் நாங்கள் வச்சதில்லைண்ணே. அவனை வெளி உலகம் தெரியாமல் நாங்கள் வளர்த்துட்டோண்ணே. பாவம் குழந்தை எங்கே மாட்டிட்டு எங்கே கஷ்டப்பட்டுட்ருக்குறானோ. ஒருவேளை சந்தோஷ் தானாக வீட்டு விட்டு போயிருந்தா கண்டிப்பாக ஏதாவது தடுத்து வச்சுட்டு போயிருப்பான். சண்முகம் சார், அந்த பையனோட ரூமில் போய் சர்ச் பண்ணலாம் வாங்க. டே மனோ, பையன் என்ன கவனிக்கிற? ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறான்.
ஐயோ என் பிள்ளை அப்படிப்பட்டவன் இல்லைண்ணே. அன்புள்ள அம்மா, குபிலேயா பிறந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ ஏன் நான் கேட்காத கூட கொடுத்துருக்கீங்க. ஆனால் ஏன் நான் ஏங்குறது, நான் எதிர்பார்க்கறது கடைசி வரைக்கும் நீங்கள் கொடுக்கல. எனக்கு சந்தோஷம்னு பேர் வச்சிங்க, ஆனால் அந்த பேரில் இருக்க சந்தோஷத்தை என் வாழ்க்கையில் கொடுத்ததே இல்லை. ஷாக்காக இருக்கா? நீங்கள் வாங்கித்தர பொருள் தான் எனக்கு சந்தோஷம் தரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் என் சந்தோஷம் நீங்கள் தானே புரிஞ்சுக்கவே இல்லைம்மா. எத்தனை வாட்டி தெரியுமா என் சந்தோஷத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருப்பேன். ஆனால் எனக்கு மிஞ்சினது ஏமாற்றமும் உங்களோட சந்தேகம் மட்டும்தான். என்னோட உங்கள் ஈகோ, உங்கள் சுயநலம் தான் உங்களுக்கு பெருசாக தெரியுதுமா. என் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க அப்பா அம்மா கூட சந்தோஷமாக இருக்கிறத சொல்லும் போதெல்லாம் என் மனசு எவ்வளோ ஏங்கியிருக்கு தெரியுமா. என் ரூமில் என்ன இருக்குன்னு இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதில் என் மனசில் என்ன இருக்குன்னு எப்போ தெரிஞ்சுப்பீங்க? நான் ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சு உங்கள்கிட்ட காட்டினோட கப்போடு சந்தோஷமாக வருவேன். ஆனால் இங்கே வந்தால் நீங்கள் 2 பேரும் ஆளுக்கு தலை மேலே உங்கள் கப்பை வச்சு யார் பெரியவங்கன்னு சண்டை போடுவீங்க. ஆனால் உங்கள் சண்டையில் நீங்கள் டிவி ரிமோட் உடைஞ்சது தான் பார்த்துருக்கீங்க. ஆனால் என் மனசு உடைஞ்சதை நீங்கள் பார்த்ததே இல்லை. இப்படி சந்தோஷம் இல்லாமல் வீட்டில் சண்டை, தனிமை, ஏமாற்றம், இயலாமை எல்லாமே என்னை போதைக்கு தள்ளிடுச்சுமா. வீட்டில் சந்தோஷம் இல்லைன்னு போதையில் சந்தோஷப்பட ஆரம்பித்தேன். ஆனால் அது என்னை அடிமையாக்கிச்சுமா. எனக்கு இதுக்கப்புறம் மாற்றம் மேலே நம்பிக்கை இல்லாமா. வீட்டில் நிலமா மாறாது, என்னோட அடிமைத்தன வாழ்க்கையும் மாறாது, தனிமை மாறாது, சந்தோஷம் திரும்பாது. நான் இப்படி இருக்க சூழ்நிலையில் என்னால் உங்களை ஃபேஸ் பண்ண முடியாதம்மா. உங்களாலேயும் என்னை இப்படி பார்க்க முடியாதம்மா. அதனால தான் இப்படி ஒரு முடிவு நான் எடுக்கிறேன். என்னை மன்னிச்சிடுமா. சந்தோஷ், அப்பா நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு இந்த வழி தவிர வேற வழி தெரியலம்மா. இப்படிக்கு உங்கள் பாசத்துக்குரிய மகன் சந்தோஷ். எங்கடா போன? ஏன்டா இப்படி பண்ண? உனக்கு என்னடா குறை வச்சேன்? அம்மா விட்டு போகிறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு?
கல்யாணம் நடக்குதுங்க. பொறுப்பானவனா குடும்பத்தை ஒழுங்கா நடத்துவேன்னு பார்த்தா இங்கெல்லாம் ஒரே ஒழுங்கினமா இருக்கேப்பா. குடும்பம்னா ஒன்றா இருக்கணும். ஆனால் இங்கே ஒன்றொன்னா பிரிஞ்சிருக்கு. முதல்ல உங்களுக்குள்ள ஒரு மனம் இருக்கணும். அப்போதான் குடும்பத்தில் ஒரு மனம் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, உங்க பிள்ளைய தொலைச்சிட்டு நிற்கிறீங்க 2 பேரும். இது யார் காரணம்? வேற யாரும் இல்லை, நீங்க தான். உங்க சுயநலம், விட்டு கொடுக்காத தன்மை, யார் பெரியவன்றது பெருமை, இப்படி சொல்லிட்டே போகலாம். சொல்லப்போனா நீங்கள் பிள்ளைய தொலைக்கலை, பிள்ளைய துரத்திட்டீங்க. பெற்றோராக நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நம்மளை பாதிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைங்களுடைய மனசுல ஆறாத ரணத்தை ஏற்படுத்துது. நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒரு பேரில் ஒரு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒரு மன்னியுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. நீங்கள் உங்களை மன்னிச்சு உங்கள் சண்டையில் செலவு செஞ்ச நேரத்தை பிள்ளையோட செலவு செஞ்சா அவன் கெட்ட வழியில் போயிருக்க மாட்டான். அவன் வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சிருக்காது. உங்களோட சுயநலம் உங்கள் பிள்ளையோட சீரழிவுக்கு சாலையை போட்டிருக்கு. உங்கள் இசைவில்லாத வாழ்க்கை இழிவான பாதைக்கு பிள்ளை இழுத்துட்டு போயிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட பாசம் கிடைக்காம அந்த பிஞ்சு மனசு எவ்வளோ எங்கே இருக்கும். என்னை மன்னிச்சிடு சாகர். ச்சே, நான் எவ்வளோ சுயநலமா ஒரு ஒற்றுமை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டேன். என்னை நினச்சா எனக்கே அருவருப்பாக இருக்கு. ஆமாண்ணே, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என் பிள்ளைய நான் கவனிக்காமல் விட்டுட்டேன்னு, என் பிள்ளைய தொலைச்சிட்டு நிற்கிறேன்னு. ஐயோ. சரி சரி விடுங்க. இனிமேலாவது நீங்கள் 2 பேரும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புருவாங்க. ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம சந்தோஷத்தை திருப்பி கொண்டு வருவார். நம்ம பையன் என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறானோ தெரியல. நாம தாங்க தப்பு பண்ணிட்டோம். ச்சே, அப்படிலாம் ஒன்றும் ஆகாதும்மா. நீ கவலைப்படாத. கண்டிப்பாக ஆண்டவர் அவனை கொண்டு வந்துருவார். கவலைப்படாத, நீ கவலைப்படாத. சாகர், சொல்லு சாகர். என்னடா சொல்ற? நிஜமாவா? சரி சரி, வா 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 வா. என்னங்க, என்னாச்சு? ஸ்டெல்லா, நம்ம பையன் கிடைச்சிட்டானாமா? அப்படியா? சாகர் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கானா? வா, நம்ம உடனே வீட்டுக்கு போலாம். வா. அவங்க அப்பா அம்மா எல்லாம் பார்த்தப்பா அங்க வராரு பாரு. வந்துட்டு போல இருக்கு. அது போலீஸ் கூட்டு வராரு. நான் தான் சொன்னேன் இல்லையா, ஏயா இப்படி பண்ணு. சாரி தாத்தா. ஏலே சந்தோஷம், எங்க கிளம்பிட்ட? இல்லை தாத்தா, எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. எதுதான் இருந்தாலும் அவங்க பெத்த அப்பா அம்மா இல்லையா, அவங்கள மதிச்சு அனுசரிச்சு போகணும்ப்பா. உன் தாயையும் தந்தையும் கணவனு பைபிளில் சொல்லியிருக்கலப்பா. அவங்க என்னதான் மோசமா இருந்தாலும் அனுசரிச்சுட்டு போகணும்ப்பா. தாத்தா நில வைக்கிற விஷயமா ஊருக்கு போறேன், திரும்பி வர 3 நாள் ஆகும். அது வரைக்கும் சபத்தா நல்ல பிள்ளையா இருக்கணும்ப்பா. சரி சரி தாத்தா. சாரிமா. டேய் Sorry, சந்தோஷ், எங்கடா போன? எங்கடா போன? எங்கப்பா போன நீ? உங்களை விட்டுட்டு எங்கடா போன? ஏன்பா அப்படி பண்ண? அக்கா தெரியுமா, அந்த பையன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிட்டானா. அடக்கடவுளே, எனக்கு தெரியாதே. ஐயோ, இவர் வராரு. ஓ, கதையை அப்படி மாத்திட்டீங்களா? அவன் ஒரு பொண்ணை கூப்பிட்டு போனதை நீ பார்த்த, அப்ப இல்லையா? அப்படியே ஓடி போயிடுங்க. இதுக்கப்புறம் உங்களை இந்த பக்கம் பார்த்தேன், அவ்வளோதான். நீங்கள் அடுத்த குடும்பத்தை பொருளி பேசிக்கிட்டு தான் இருப்பீங்களா? பையனே கிடைச்சிட்டான், இதே மாதிரி பேசின்னு சுத்துங்க. நமக்கு எதுக்கு இந்த வம்பு, வாங்க போலாம்.